அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம அர்ஹாட்டிக் யோகா பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம அர்ஹாட்டிக் யோகாவை பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். முக்கியமாக அர்ஹாட்டிக் யோகா வந்து என்ன மாதிரியான ஒரு எவால்வேஷன் இந்த சோல் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து பிராணிக் ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஒரு 2 இயர்ஸாக வந்து அர்ஹாட்டிக் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அர்ஹாட்டிக் யோகாவில் வந்து என்ன அப்படி இருக்குது, என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் லைஃப்பில் வந்து, இந்த லைஃப்னால் என்ன, ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம், அண்டு ஏன் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் வருது, ஏன் வந்து மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வி இருக்கும் அவங்க வாழ்க்கையை பொறுத்து. அந்த வாழ்க்கையோட கேள்வியில் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வருவோம். ஸோ நாம் யார், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாத்தில் நிறைய பாத்ஸ் இருக்குது. நிறைய நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையும் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் இருக்குது. உலகம் முழுக்க நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு வே ஆஃப் டீச்சிங்ஸை கொடுப்பாங்க. அது வந்து ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போது நானும் நிறைய இதே மாதிரியான ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு போனேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி வந்து பிடிக்கும். அவங்க வே ஆஃப் டீச்சிங்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க கொடுத்த அந்த நாலேஜ் வந்து பிடிக்கும். ஸோ எனக்கு நிறைய இடங்களில் நான் போய் பார்த்ததில் எனக்கு வந்து இந்த பிராணிக் ஹீலிங் அண்ட் அர்ஹாட்டிக் யோகாவோட டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போ அவங்க ஒரு விஷயம் ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நான் எப்படி வேலிடேட் பண்ணுறது? அவங்க சொன்னால் அப்படின்றதுக்காக நம்புறதா? அப்படி கிடையாது. இங்கே எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாமளே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இதயத்தில் இப்படி கை வச்சு நம்ம ப்ரே பண்ணுங்கள், இது வந்து உங்களோட ஹார்ட் சக்கராவை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஹார்ட் சக்கரை ஆக்டிவேட் ஆனால் உங்கள் க்ரௌன் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பிராணிக் ஹீலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கும். அதை வச்சு நம்ம ஹார்ட் சக்கரா அண்ட் க்ரௌன் சக்கராவை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸும் நம்ம பாடியில் என்ன பண்ணுது, நம்ம சக்கராஸில் என்ன பண்ணுது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிஸாக நாமளே சுயமாக பரிசோதித்து பார்க்கும்போது நமக்கு அது மேலே ஒரு நல்ல ஈடுபாடு வந்துடும். பேசிக்காக நான் அப்படி நிறைய கேள்வி கேட்பேன். இது ஏன் பண்ணணும், இது எதுக்காக பண்ணணும், இது பாடியில் என்ன நடக்குது, இந்த ஃபிசிக்கலாக என்ன நடக்குது, இந்த மென்டலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அதில் ஒரு ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் கேள்வி கேட்பேன். நிறைய இடங்களில் இது செஞ்சு பாருங்கள், ஸோ இதெல்லாம் வந்து குருமார்கள் சொல்லியிருக்காங்க நடக்கும் அப்படின்றத சொன்னாங்க. ஆனால் இங்கே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை டெஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் அண்ட் இந்த நாலேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதை நீங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம எல்லா ப்ராக்டிஸையும் வந்து டெஸ்ட் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு பர்சன் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் உண்மையிலே மெடிடேஷன் பண்ணுறாரா இல்லையா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மெடிடேஷன் வந்து அவர் பாடியில் என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் என்ன சக்கராவில் வந்து அது எஃபெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் விஷயங்கள் வந்து மாறுதல் ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ஒரு டெஸ்டிங் விஷயம் நம்மளே பரிசோதிக்கும் முறை, இந்த பரிசோதித்து நம்ம விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிற முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இந்த சைடு அடாப்ட் பண்ணேன். அண்ட் இந்த அர்ஹாட்டிக் யோகா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் யோகா அப்படின்றத ஒரு சிம்பிளாக. ஸோ யோகா அப்படின்றது ஒவ்வொரு சோலும் அந்த ஹையர் சோலோட ஆல்ஸ் நம்ம இறைவனோட ஒன்றிணையத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதனா அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனா பண்ணுவாங்க. ஸோ சரிங்களா, அந்த சாதனா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது பேசிக்கான ஒரு 4-5 முறைகள் இருக்குது இங்கே இந்தியாவில், உலகம் முழுக்க. பக்தி யோகா, கிரியா யோகா, ஞான யோகா அண்டு யோகா மார்க்கம். இந்த பாத்தில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்லேயும் ஒவ்வொன்று எடுத்துப்பாங்க. இப்போ ஒருத்தர் பக்தி யோகா ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் வந்து கிரியா யோகா, அதாவது செயல்கள் மூலயமா அவங்களோட தன்மையை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஞான யோகா பை ரீடிங் த டெக்ஸ்ட்டு, ஸோ நாலேஜ் மூலயமா, ஷேரிங் த நாலேஜ் மூலயமா அவங்க வந்து தியானம் பண்ணிப்பாங்க. அடுத்து யோகா ப்ராக்டிசஸ் மூலயமா பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லையும் பண்ணுறாங்க. பட் அர்ஹாட்டிக் யோகாவில் பார்த்தோன்னா இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த 4 ஆஸ்பெக்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக இந்த 4 ஆஸ்பெக்டையும் பண்ணுறோம்? ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் தானே. ஒன்று இருந்தாலே ஒருத்தரும் ஒன்றை அடைஞ்சிடுறாங்க. ஒன்று இருக்கும்போது ஏன் நம்ம 4ம் பண்ணணுன்னா,
இந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து சோல் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். அந்த எல்லா கைண்ட் ஆஃப் சோல் டெவலப்மெண்ட்டும் கிடைக்கும் போது அந்த சோல் வந்து ஈஸியாக ரொம்ப வேகமாக வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் யோகாவையும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். கர்நாடிக் யோகா வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதே ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடாலஜியாக இருக்கும். ஆல்ரெடி பிராணிக் ஹீலிங் படித்தவனுக்கு ரொம்ப புரியும். நான் அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு சிம்பிளான மெத்தட் பட் எஃபெக்டிவான விஷயங்கள் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ அர்ஹட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். யோகா அப்படின்றத பார்த்தாச்சு. அர்ஹட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அர்ஹட் ஆர் பரமஹம்சா ஆர் அரஹந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே வந்து ஒரு சினானிம்ஸ் மாதிரி ஒவ்வொரு மொழியிலும். அர்ஹட் அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்டு சொல்கிறது. பரமஹம்சா அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. அரஹந்த் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாலி வேர்டு. இது 3 வேர்டு என்ன குறிக்குது அப்படின்னா பர்ஃபெக்ட் பர்சன், சரிங்களா, ஒர்தி பர்சன், இவங்க வந்து குறிக்குது. ஸோ யார் அவங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி என்லைட்மெண்ட் ஆனவங்களாக இருக்கலாம், அல்லது இந்த என்லைட்மெண்ட் பாத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னஸ் இருக்காங்களே அவங்கள வந்து குறிக்கிற ஒரு வார்த்தை வந்து அர்ஹட் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம அர்ஹட்டிக் யோகா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாக நம்ம மாறத்துக்காக, அந்த சோல் வந்து பர்ஃபெக்ஷன் அடையிறதுக்காக நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த அர்ஹட்டிக் யோகாவை இந்த வேர்ல்டு கொடுத்தது யார் அப்படின்னா மாஸ்டர் சுவா காக்ஸி. ஸோ இவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மாஸ்டர் சுவா காக்ஸி தான் வந்து பிராணிக் ஹீலிங்கோட ஃபவுண்டரும் கூட. ஸோ உலகம் முழுக்க இருக்க அந்த எனர்ஜி ஹீலிங்கை அவர் வந்து ஒரு சிந்தசைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவர். இவர் பண்ணியிருக்க ஒர்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பிலீவபிள். நம்ம நிச்சயமாக வந்து அவரோட ஒர்க்குக்கு வந்து ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பிராணிக் ஹீலிங்கி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்காது. ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் சைக்கோதெரப்பி இப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை ஹீலிங்கில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஹீலிங் ரோட் மேப்பில் நம்ம பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோ அதில் நம்ம பண்ணிடலாம். அந்த அர்ஹட்டிக் யோகாவை கொண்டு வந்ததும் மாஸ்டர் சுவா காக்ஸி. எதுக்குன்னா இப்போ எப்படி நம்ம ஹீலிங்கை சிந்தசைஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடாக கொண்டு வந்தார் இல்லையா, அது மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சிந்தசைஸ் பண்ணி ஒரு சோல் வந்து எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு என்ன விஷயமோ அதை வந்து கொடுத்தார். மாஸ்டர் சுவா வந்து பார்த்தோன்னா அவரோட குரு வந்து பத்மசம்பவா, மெய்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போதிசத்வா பத்மசம்பவான்னு கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்க ஒரு குரோமில் அடிச்சிங்கன்னா வரும். அவங்களோட குரு வந்து குவானின், அவங்களோட குரு வந்து புத்தா. ஸோ இதுதான் வந்து அவங்களோட லீனியேஜ். நிறைய அர்ஹட்டிக் யோகா அண்டு பிராணிக் ஹீலிங்கோட டீச்சிங்ஸ் எல்லாமே வந்து அந்த பத்மசம்பவத்துலேருந்து வந்ததாக மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க கொடுத்தது, அவங்களோட டீச்சிங்ஸில் வந்ததாக சொல்கிறாங்க. அர்ஹட்டிக் யோகா என்ன, அது வந்து எப்படி யார்கிட்ட வந்தது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போது நம்ம சோல் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சோல் பார்த்துட்டு நம்ம அர்ஹட்டிக்குள்ளே போய் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சோல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் அர்ஹட்டிக் வந்து உள்ளே போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம சோலுக்கு வந்து பார்த்தோன்னா 3 ஆஸ்பெக்ட் இருக்குது: லைட், லவ் அண்ட் பவர். இதை வந்து நமக்கு ஒரு குறிப்பாக சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மதங்கள்லையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஆஸ்பெக்டை வந்து சொல்லுவாங்க. ட்ரினிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போது ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணு, பிரம்மன், சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் லைட் ஆஸ்பெக்ட் யாருன்னா பிரம்மா, லவ் ஆஸ்பெக்ட் யாருன்னா விஷ்ணு, அண்டு பவர் ஆஸ்பெக்ட் யாருன்னா சிவா. இந்த ஆஸ்பெக்டை குறிக்க தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நமக்கு இந்த கடவுள்கள் வந்து சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் இந்த ஆஸ்பெக்டோட ஒரு காடாக இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி நம்ம கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டை வந்து ஹோலி ஸ்பிரிட், அண்டு லவ் வந்து ஜீசஸ், பவர் வந்து காட், பிதா அப்படின்னு சொல்கிறவங்க ஃபாதர். இவங்களோட ஒர்க், இவங்களோட வே அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது இந்த ஒட்டியே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது விஷ்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரு கடவுள். ஸோ யார் காப்பாற்றுவா? ஒருத்தர் மேலே அன்பு இருந்தால் அவங்க காப்பாற்ற போகிறாங்க, எல்லாத்தையும் நர்ச்சர் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்பெக்ட் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ பிரம்மா வந்து இன்டெலிஜென்ட்டு, பவர். சிவா வந்து டெஸ்ட்ராயர் ஆர் பவர் கிரியேட்டர் ஆஃப் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக். இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே ஒவ்வொரு சோலுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த 3 ஆஸ்பெக்ட் இருக்குது: லைட், லவ் அண்ட் பவர், சரிங்களா? இந்த 3 ஆஸ்பெக்டையும் டெவலப் ஆகும்போது ஒரு சோல் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோன் ஆகுது. இதுதான் வந்து விஷயம்.
ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்டையும் எப்படி க்ரோ பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த அர்ஹட் யோகாவில் நம்ம கொடுக்குறது. இந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்ம வந்து முழுமைப்படுத்தும் போது, ஒவ்வொரு ஆன்மாட்ட இருக்க இந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் லைட், லவ் அண்ட் பவரை வந்து முழுமைப்படுத்தும் போது அவர் வந்து ஈஸியாக ஒன்னஸ் வந்து அடைஞ்சிடுறாரு. இது வந்து ஒரு பாத். இப்படி தான் வந்து எல்லா என்லைட் ஆன பீப்புள்ஸும் இது நடக்கும். சரிங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த லைட், லவ் அண்ட் பவர் ஆஸ்பெக்ட் வந்து நல்லா க்ரோ ஆரம்பிக்கும். அப்போ ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒன்னஸ் வந்து நடந்துடும். நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்ய போகிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், ஒரு என்லைன்மெண்ட்டில் போகிறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்மெண்ட் வந்து தேவை. சரிங்களா? பேஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனோட குணங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு எம்பையரை வந்து ஒரு சாதாரண ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டால் அது ஈஸியாக எப்போ வேணால் இடிஞ்சு விழுந்துடும். அதனால தான் பல ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னஸ் நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு செய்ய தப்பால் திரும்பி கீழே வந்துடுவாங்க, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன்னா ஆரம்பங்களில் அவங்களோட பேஸை வந்து சரியாக நம்ம வச்சுருக்க மாட்டாங்க. ஆர்எல்ஸ் நம்ம ஹியூமன் தானே ஏதாவது தவறு பண்ணியிருப்போம். அதனால் அவங்க வந்து நடந்துடும். பல ரிஷிகளையோ பல சித்தர்களையோ கேட்க முடியும், அவங்க கோபத்தினால தப்பு பண்ணிட்டாங்க, திரும்பி வந்து வருடங்கள் தவம் இருந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸை வந்து அவங்க கைமீறி போயிடுது. ஸோ அது அந்த மாதிரி நம்ம கைமீறி போகாமல் அந்த எமோஷன்ஸை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம கேரக்டர் பில்ட் பண்ணணும், எப்படி வந்து ப்யூரிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அர்ஹட் யோகாவோட ஒரு பேஸ்மெண்ட். சரிங்களா? ப்யூரிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த ப்யூரிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலான ப்யூரிஃபிகேஷன். நம்ம ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற சக்ராஸ் அண்ட் நாடிஸ் இருக்கும். அதாவது நம்ம ஃபிசிக்கல் பாடியில் எங்கேயாவது வந்து தடைகள் இருந்தால் அதை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தலையிலேருந்து கால் வரையும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எத்திரிக் ப்யூரிஃபிகேஷன். நம்ம எனர்ஜி பாடி இருக்குல்லையா, அந்த எனர்ஜி பாடியை ப்யூரிஃபை பண்ணுறது. ஸோ நம்ம எனர்ஜி நமக்கு வந்து மெடிடேட் பண்ணும்போது நமக்கு வந்து எனர்ஜி பாடி மூலிமா தான் நமக்கு எனர்ஜிஸ் வருது. ஸோ அந்த எனர்ஜி பாடியை ப்யூரிஃபை பண்ணுற மெத்தட். அடுத்து எமோஷ்னல் மென்டல் ப்யூரிஃபிகேஷன். ஸோ இது எதுக்குன்னா இதுவுமே நம்மளோட எனர்ஜியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து காமாக இருந்தோம்னா அப்போ ஒரு எனர்ஜி இருக்கும், ஹாப்பியாக இருந்தால் அப்போ ஒரு எனர்ஜி இருக்கும், நம்ம ஹேட்டரில் இருந்தோம்னா அப்போ ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி நம்ம மென்டல் பாடியை ப்யூரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டீப்பர் லெவல் ஆஃப் காம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப ஈஸியாக மெடிடேட் பண்ணுற பர்சனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆறால் எந்த தாட் ஃபார்ம்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் மெடிடேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். தாட்டே இல்லாத போது அவங்களுக்கு ஆல்ரெடி அங்கே மெடிடேஷன் ஹேப்பன் ஆகிரும். ஸோ இதை வந்து இந்த மென்டல் ப்யூரிஃபிகேஷன், எமோஷனல் ப்யூரிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மூணுத்தையும் ப்யூரிஃபை பண்ணும்போது என்னென்னா இப்போது நம்மளோட வெசல் வந்து ரெடி ஃபார் மெடிடேஷன். அதாவது நியூ எனர்ஜிக்கு வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். அப்போது நம்ம மெடிடேஷனில் உட்காரும் போது நிறைய டிவைன் எனர்ஜி நமக்கு வரும். நிறைய டிவைன் எனர்ஜி உள்ளே வரும்போது ஒவ்வொரு ஃபிசிக்கல் பாடி அண்ட் எத்திரிக் பாடி அண்ட் எமோஷனல் மென்டல் பாடியும் வந்து ஃபுல்லாக டிவைன் எனர்ஜியெல்லாம் ஃபில்லப் ஆகும். அப்போது அங்கே ஹீலிங் நடக்கும். அங்கே வந்து நம்மளோட சோலோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அர்ஹட் யோகாவில் ப்யூரிஃபிகேஷன், எனர்ஜைசேஷன். நம்ம பிராணிக் ஹீலிங்கில் பார்த்துருப்போம் இல்லையா, கிளென்சிங், எனர்ஜைசிங். ஃபஸ்ட்டு கிளென்சிங் நம்ம பண்ணுறோம், அடுத்து அப்படியே எனர்ஜைசேஷன் பண்ணுறோம். இந்த கிளென்சிங் ப்ராசஸ் மட்டும் இல்லைன்னா ஒரு சோல் வந்து அந்த டிவைன் எனர்ஜி உள்ளே வர்றதே ரொம்ப லேட் ஆகும். படிப்படியாக வரும். இது வந்து டெக்ஸ் இயர்ஸ் கூட சொல்லலாம். உள்ளே வந்து அதுக்கப்புறம் அந்த சோல் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். இது இந்த கிளென்சிங் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நமக்கு டிவைன் எனர்ஜி உள்ளே வந்து சோலோட க்ரோத் வந்து ரேப்பிடாக இருக்குது. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த அர்ஹட் யோகாவில். பிராணிக் ஹீலிங்கோட ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் இருக்குது பிராணிக் ஹீலிங்கில். அதுக்கு காரணமே என்னென்னா இந்த கிளென்சிங் டெக்னிக் தான். இந்த ப்யூரிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயம் எனர்ஜி பாடி டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட அந்த கேரக்டர் பில்டிங் சரியாக இல்லாதனால அவங்க ஏதாவது தவறு செய்யக்கூடும். அப்போ தவறு செய்யும்போது அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிரும். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ நல்லா நீங்களே கவனிச்சிருக்க முடியும், சாதாரண பர்சனோட மெடிடேஷன்லாம் போயிட்டு வரேன், இப்போ அதிகமாக கோவப்படுறானே இவன் அதிகமாக எமோஷ்னலாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏன்னா இனிஷியலாக மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய இந்த பென்டப் எமோஷன், நம்ம ஆல்ரெடி ஸ்டோர்டப் எமோஷன்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ அதை வந்து நம்ம ஆறால் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஒருத்தர் காட்டிடுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக தான் பிராணிக் ஹீலிங் கொடுத்தாங்க. ஸோ இப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உடனே உட்காந்து நம்ம
ஒரு ஹீலிங் கொடுத்தோம் அப்படின்னா அது நார்மலைஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ரிலீஸிங் ஆஃப் எமோஷன்ஸை வந்து நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு ப்ராணிக் ஹீலிங் இருக்கும். அப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு வந்து ஹீலிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சரி பண்ணுறதுக்கே நமக்கு ஹீலிங் தேவைப்படுது. அது வந்து ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸாக இருக்கலாம். ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸும் சம்டைம்ஸ் வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும், சம்டைம்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஏதாவது கட்டி மாதிரி இருந்தால் அது உடஞ்சி வெளியே வரும் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மென்டல் நமக்கு எமோஷன்ஸும் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராணிக் ஹீலிங் வந்து ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹீலிங் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எந்த சக்ராஸில் வந்து ஏதாவது பிளாக்ஸ் இருக்கா, ஏதாவது கன்ஜெஷன் இருக்கா, எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்களே ஹீல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அர்காட்டிக் யோகாவில் என்னென்ன ப்ராக்டிஸஸ்லாம் பண்ணுறோம், என்ன ப்ராக்டிஸ் வந்து என்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் சோலை வந்து நான் க்ரோ பண்ணது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 minutes மெடிடேஷன். இது வந்து லவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோலை வந்து டெவலப் பண்ணுது. அடுத்து தியான், இது வந்து லைட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோலை வந்து டெவலப் பண்ணுது. அடுத்து வந்து சோல் மெடிடேஷன், இது வந்து பவர் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோலை வந்து டெவலப் பண்ணுது. ஸோ எதுக்கு இந்த 3 ஆஸ்பெக்டையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் வந்து இந்த லவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோலை வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இப்போது எல்லாத்தையும் ரொம்ப கம்பேஷனட்டாக, கைண்டாக, ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க வந்து நிறைய பேர் டோர்மேட்டை யூஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது இவரோட சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவர் முடிவெடுப்பார். ஸோ யாருக்கு தேவையோ அங்கே நான் பண்ணுறேன், எல்லாருக்கும் நான் பண்ண மாட்டேன். ஸோ இவரோட எனர்ஜி அண்ட் பவரை வந்து இவர் ரிஸ்டோர் பண்ணிடுவார். இப்படி இந்த 3 ஆஸ்பெக்டும் இருக்கும்போது, லைட், லவ் அண்ட் பவர் இருக்கும்போது அந்த சோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப எல்லா ஒர்க்கையும் பர்ஃபெக்டாக பண்ணும், முடிவெடுக்கிறதும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த 3 ஆஸ்பெக்டையும் டெவலப் பண்ணுறது. அண்ட் அனதர் மெடிடேஷன் இருக்குது, இன்னர் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குண்டலினி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக குண்டலினி மெடிடேஷன் இதில் பண்ணணும். ஸ்பெஷலி இப்போ இதில் பண்ண அர்காட்டிக் மெடிடேஷனில் பண்ணுற குண்டலினி மெடிடேஷனை பற்றி நான் மட்டும் பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் குண்டலினி மெடிடேஷன் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் மெடிடேஷன், குண்டலினி மெடிடேஷன் வந்து கீழேருந்து எழுப்பி மேலே எடுத்துகிட்டு போவாங்க. பட் இங்கே வந்து டிவைன் எனர்ஜியை வச்சு அவேக்கன் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா ரொம்ப சேஃப், அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ரெண்டாவது, இந்த குண்டலினி எனர்ஜி வந்து நம்மளோட பாடி, ஃபிசிக்கல் பாடியை வந்து சேஞ்ச் பண்ணும். எதுக்குன்னா, ஹையர் அமௌண்ட் ஆஃப், இப்போது நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அடுத்து அட்வான்ஸ் லெவலாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய என்ன டவுன்ஃபால் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அதுக்கெலாம் ஃபிசிக்கல் பாடி தாங்காமல் போயிடக்கூடாது. ஸோ நல்லா நீங்கள் கூட கவனிச்சிருக்கலாம், ஒரு சிலரை நல்லா இருப்பாங்க, நல்லா மெடிடேஷன், ஹையர் மெடிடேஷன் பண்ணாமலாம் கொஞ்சம் லீன் ஆகியும் கொஞ்சம் பாடி வந்து இளைக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆயிடுவாங்க. இது ஏன்னா இந்த ஹையர் டவுன் போகிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினால். ஸோ அதுக்கு நம்ம பாடியை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக இந்த குண்டலினி எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஹையராக அமௌண்ட் வந்தாலும் நம்ம பாடி வந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும், அது வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த குண்டலினி மெடிடேஷன் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி நம்மளோட பிரெயின் செல்ஸை வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு, நம்ம பிரெயின் செல்ஸில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து பதியணும் அப்படின்னா குண்டலினி எனர்ஜி தேவை. ஏன்னா அந்த பிரெயின் செல்ஸை வந்து அது சேஞ்ச் பண்ணும், ஸோ ரிஜினரேட் பண்ணும். ஹையர் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்னர் வேர்ல்டில் நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து 4 மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ 2 minutes, சோல், தியான் அண்ட் குண்டலினி. சரிங்களா? நான் சொல்கிறது அர்காட்டிக் ப்ரிப்பரேட்டரி லெவலில் இருக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் என்னென்னா, ஃபிசிக்கல், எத்திரிக்கல் அண்டு எமோஷனல், மென்டல் பியூரிஃபிகேஷன் 3 டெக்னிக் இருக்குது. ஃபிசிக்கலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அண்ட் எத்திரிக்கில் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கும். ஒரு 3 ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கும். அது மூலிமா அந்த எத்திரிக் பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுவீங்க. அண்டு எமோஷனல், மென்டலில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று இன்னர் ரெஃப்ளெக்ஷன், அண்டு வந்து ப்ளூ ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு மெத்தட். இது மூலிமா நம்ம ஆரால் இருக்க தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது ஃபிசிக்கலாக நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பென்டப் எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது அதை நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்கு ப்ராணிக் ஹீலிங் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான சர்க்கிள் இருக்கும் இங்கே. ஸோ அதனால் நான் வந்து ப்ராணிக் ஹீலிங்கை வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட்டான விஷயம் இருக்கும். நம்ம ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சர்க்கிள் இங்கே இருந்துருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ராணிக் ஹீலிங் வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் நீங்களும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பேசிக் கொஞ்சம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது அந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.
இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு நியர்பையில் இருக்க பிராணிக் கிளினிக் சென்டரையும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அவங்களே உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. நன்றி.